சென்னை மாநகராட்சியின் சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாக வழங்க மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். 2025 நிதியாண்டுக்கான இந்த நிதிநிலை அறிக்கையானது இன்றைய தினம் சென்னை ரிப்பன் மாளிகையில் தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் சென்னை மாநகராட்சியின் சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாக வழங்க மாநகராட்சி பட்ஜெட்டில் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மாநகராட்சி தொடர்பான பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்களை வாட்ஸ்அப் மூலமாக மக்களுக்கு சென்றடையும் விதமாக இன்றைய பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பொதுமக்களின் புகார்களையும் வாட்ஸ்அப் மூலமாக சென்னை மாநகராட்சி கையாண்டு அது தீர்வு காணும் முறையில் தற்போது இந்த செயல் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி பூங்காக்களில் சுய உதவிக்குழு உதவியுடன் உணவகங்களானது அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னையில் சாலையோரம் எஞ்சிய வாகனங்களை பார்க்கிங் செய்யலாம் என அறிய செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பின்றி பார்க்கிங் செய்யும் இடத்தை அறிந்து முன்பதிவு செய்ய முடியும் எனவும் சென்னை மாநகராட்சியினுடைய அந்த பட்ஜெட்ல தற்போது சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் அறிவித்திருக்கின்றார். அதே போன்று சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களிலுமே குப்பைகள் முறையாக அகற்றப்படுகிறதா என கண்காணிப்பதற்காக 400 கேமராக்கள் பொருத்த முடிவானது செய்யப்பட்டிருக்கின்றது. சென்னையில் உள்ள 70 பூங்காக்களில் புத்தக வாசிப்பு மண்டலங்கள் இருக்கையுடன் உருவாக்கப்படும் எனவும் தற்போதைய இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மாமன்ற உறுப்பினர்களுக்கு வார்டு மேம்பாட்டு நிதி என்பது உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் தொடர்ச்சியாக மாமன்ற உறுப்பினர்களுக்கு 50 லட்சத்திலிருந்து 60 லட்சமாக அவர்களுடைய மேம்பாட்டு நிதி என்பது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த ஆண்டு பட்ஜெட்டை சென்னை மாநகராட்சியினுடைய பட்ஜெட்டை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிக அளவிலான அறிவிப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தெருநாய்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கின்றன. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா.